தமிழக பட்ஜெட் மீது மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? மக்கள் கருத்தை தற்போது கேட்கலாம். மாநில பட்ஜெட்ல உள்ளாட்சித்துறைக்கு அதிகமா நிதி ஒதுக்கணும். குறிப்பா தஞ்சாவூர் மாதிரி ஸ்மார்ட் சிட்டிகளுக்கு அதிகமா நிதி ஒதுக்கி அதை சரி செய்யப்படணும். நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் ஸ்மார்ட் சிட்டிங்கிற அடையாளமே இங்க இல்ல. அப்படி ஒன்றும் தெரியல. பெருசா சாலைகள் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பைபாஸ் எல்லாம் இருக்குது. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்குது. அதை சரி பண்றதுக்கான ஏற்பாடுகளை உடனடியா அந்த அரசாங்கம் முடிவு செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. மோசமா இருக்கிற அந்த சுகாதார சீர்கேடை சரி பண்ணணும். குப்பைகள்லாம் அங்கங்க நிறைய குப்பைகள் கிடக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேமரா எடுத்துட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா குப்பை அப்படி குமிஞ்சு கிடக்கு. எல்லாம் ரோட்ல பாதி அடைச்சிட்டு குப்பை தான் கிடக்கு. குப்பையை மாநகராட்சி என்ன கண்டுக்காம விடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் விடுறாங்க. அதை டெய்லி ஆடுறாங்கிற பேர்ல கூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா டூ வீலர்லயோ காரோ போகும்போது பறந்து அங்க குப்பையா இறஞ்சி கிடக்குது. மோசமா இருக்குது. ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது. எங்க பார்த்தாலும் குப்பைகள் இறஞ்சி கிடக்குது. குப்பைகளை சரி பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். தலங்களில் முக்கியமான இடம் குற்றாலத்திற்கு உண்டு. இந்த குற்றாலத்தை உலக சுற்றுலா வரைபடத்துல கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முறையான கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதுபோக விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு இது போல வனவிலங்குகளை காப்பாற்றுவதற்கான கட்டமைப்புகளும் செய்தால் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நிதியை அளிக்கும் பகுதியாக இந்த தென்காசி மாவட்டம் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நோயாளிகளையும் தென்காசியில மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு. ஆனா எந்த விதமான போதுமான அடிப்படை வசதிகளோ டாக்டரோ பெரிய அளவுக்கான மருத்துவ ஏற்பாடுகளோ இல்லை. எந்த சின்ன இருக்குனாலும் சரி இங்கே ரெஃபர் பண்றதுக்கான திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஏற்பாடாக தான் இருக்கு. அதனால இந்த மாவட்டத்துல அரசு மருத்துவக் கல்லூரி அமைச்சு அது மல்டிநேஷனல் திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு அந்த பிரிவை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான மருத்துவ ஏற்பாடு திட்டத்துக்கான ஏற்படுத்தணும். அதுக்கான நிதியை இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்படணும். உண்மையிலே சொல்ல எனக்கு முழுமையான பென்ஷனை நமது தமிழக அரசு தந்திருக்காங்க. இதே போல இந்த நன்மையை இனி ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு, அதாவது 2003க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆகி இப்போ ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைச்சா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட்ல நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஓய்வூதியம். எனக்கு முழுமையான பென்ஷனை நமது தமிழக அரசு தந்திருக்காங்க. இதே போல இந்த நன்மையை இனி ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு, அதாவது 2003க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆகி இப்போ ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைச்சா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட்ல நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஓய்வூதியம். எனக்கு அப்போது வேலூரினுடைய மாணவர்கள் இங்கே கல்வி நிலையங்கள் அதிகப்படியாக இருப்பதால் அவர்கள் வேலைவாய்ப்பை தேடி வெளி மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. தற்போது வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் நீர் செல்லவில்லை. இருந்தாலும் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மாவட்டம் தோறும், அதாவது 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி அவற்றை உறவிய கட்டி அவற்றை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.